நம் சந்தோஷமா இல்லாம இருப்பதற்கு 4 தடைகள் சொன்னோம். முதல்ல உடலை பார்த்தோம், 2வது மனசை பார்த்தோம், 3வது எண்ணம். எண்ணம் போல் வாழ்வு. எண்ணத்தை மேம்படுத்துங்கள். எண்ணம் தான் எரிபொருள். இன்னைக்கு இந்த நிலையில நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் 5 வருடத்திற்கு முன்னால் எண்ணியதின் எண்ணத்தின் விளைவுதான். புத்தர் சொன்னாரு, ஜீசஸ் சொன்னாரு, பகவத்கீதையில சொன்னாங்க, குரான்ல சொன்னாங்க. எண்ணம் எண்ணம் எண்ணம். ஒரு மனிதன் எண்ணத்தினால் ஆளப்படுகிறான். இது பகவத்கீதையில சொன்ன வார்த்தை. இப்படித்தான் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு எண்ணி நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த எண்ணம் ஈடேறவில்லை என்றால், அந்த எண்ணம் நடக்கலைன்னு வைங்க, என்ன ஆகுதுங்க? ஏமாற்றமாகுது. ஏமாற்றம் துக்கமாகுது. துக்கம் வருத்தமாகுது. வருத்தம் கோபமாகுது. கோபம் எரிச்சலாகுது. எரிச்சல் ஒரு நச்சுக்கழிவுகளா மாறி அது நம்ம ஒவ்வொரு செல்லிலையும் அந்த நச்சுக்கழிவுகள் பதிஞ்சிரும். வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு போகாம நம்மளை பின்னுக்கு இழுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நிறைவேறாத ஆசையினால் வந்த எண்ண கழிவுகள் தான். அது ஒவ்வொரு செல்லிலும் பதிஞ்சிருக்கு. ஒரு மலைப்பாம்புக்கு எப்படி மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு மரத்துல போய் முருகும் பொழுது அந்த சிறு குடல்ல இருக்கக்கூடிய அந்த உணவு கழிவுகள் எலும்பு மற்றது கிழிஞ்சு இரைப்பை கிழிஞ்சு அது சாகும். இல்லைன்னா அந்த உணவு கழிவுகள் எல்லாம் டெபாசிட்ஸ் அதிகமானதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி சாகும். ஒரு மலைப்பாம்புக்கு மரணம் அப்படிங்கிறது அதனுடைய உணவு கழிவுகள்னால்தான். ஒரு மனிதனை நடைப்பிணமா எது வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க நிறைவேறாத ஆசையினால் வந்த எண்ண கழிவுகள் தான். அது ஒவ்வொரு செல்லிலையும் பதிஞ்சிருது. இப்போ உடம்புல அழுக்கு இருந்தா ஹமாம் அப்படின்னு ஒரு சோப்பு போட்டு நம்ம குளிச்சிடலாம், எல்லாம் போயிடும். உள்ளுக்குள்ள சோப்பெல்லாம் போட முடியாது. அதற்கு ஒரு அற்புதமான பயிற்சியை பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் இந்த பூமிக்கு அர்ப்பணிச்சிருக்கார். அதற்கு பெயர்தான் சுதர்சன் கிரியா. சு அப்படின்னா சரியான, தர்சன் அப்படின்னா பார்வை, கிரியா அப்படின்னா சுத்திகரிப்பு. சரியான பார்வையில் சுத்திகரிப்பு அப்படின்பதுதான். அந்த பயிற்சி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளும் ஒரு குளியல் ஏற்படுத்துவது போல சுத்திகரிப்பு பண்ணி அந்த நச்சுக்கழிவை டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில அனுப்புது. இன்னைக்கு காலையில் பூத்த ஒரு புது மலர் எப்படி ஒரு பூரிப்போட இருக்குமோ, அப்படி நம் ஒவ்வொரு செல்லையும் பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இத்தனை நாள் நம் வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சுதர்சன் கிரியா செய்த பிறகு ரீப்ரோகிராம் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஒரு சிறந்த முறையில் நம்மால் அமைத்துக் கொள்ள முடியும். ஒரு வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூசி தும்பட்டை மண்ணு ஒற்றை எல்லாம் இருந்தா எப்படி அது சக் பண்ணி உறிஞ்சி எடுக்குமோ, அது போல நம் ஒவ்வொரு செல்லில் இருக்கும் டாக்ஸின்ஸ் அந்த நச்சு கழிவுகளை உறிந்து அனுப்புது. ஆக நம் எண்ணத்தை சுதர்சன் கிரியாவின் மூலியமாக நம்மால் சுத்தப்படுத்த